உதிக்கும் சூரியன், அந்த செந்நிற ஒளிக்கிடையே பயணிக்கிற மேக கூட்டங்கள், சில்லுன்னு நம்மள உரசி போற காத்து, இறை தேடி கூட்ட விட்டு பறக்கிற பறவைகள், அது கூட்டமா எழுப்புற ஒலி. இப்படி ஒரு சூழல் படிக்க கிடைச்சா நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு நகர சூழல்ல இதெல்லாம் சாத்தியப்படுமா? கேள்விக்குறிதான். பரீட்சை நெருங்கிக்கிட்டே வருது. தேர்வுக்கு எல்லா மாணவர்களும் தயாராகிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்காகத்தான் பசங்களா இந்த நிகழ்ச்சியே. இந்த நிகழ்ச்சியில பரீட்சை பத்தின பயமோ பாடங்களை பத்தின சந்தேகங்களோ இருந்தா உங்க கேள்விகளுக்கு உங்களுக்காகவே ஆசிரியர்கள் சிறப்பு கவனத்தோட தீர்வுகளை சொல்ல இருக்காங்க. உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா 8938888277 என்கிற இந்த இணைப்புல கேட்கலாம். உங்க கேள்விகளை நீங்களே வீடியோவாவும் பதிவு பண்ணி அனுப்பலாம். விழிப்புணர்வோடு ஆர்வத்தையும் இணைச்சுக்குங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். எனக்கு காமர்ஸ் டவுட்டு, குறைவன் என்றால் என்ன? அந்த கொஸ்டின் சரியா ஆன்சர் இல்லை. அதை பற்றி எங்கள் டீச்சர்கிட்ட டவுட் கேட்கும். குறைவன் என்பது வேற ஒன்றும் இல்லை. நம்மளுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச நபர்களின் எண்ணிக்கையை தான் நம்ம குறைவன் நம்ம சொல்றோம். அந்த குறைவன் தனி வரையறு நிறுவனமாக இருந்தால் குறைந்தபட்சம் 2 நபர்கள் நாம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். பொது வரையறு நிறுவனமாக இருந்தால் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டியது 5 பேர் இருத்தல் வேண்டும். இதுவே குறைவன் என்று நாம் அழைக்கிறோம். இந்த குறைவன் பொதுக்கூட்டத்தில் பொதுவாக நாம் கூற வேண்டும் என்றால் உறுப்பினர்கள் கால் பங்க், அதாவது 1/3% அங்க நம்மளுடைய கூட்டத்தில் கலந்திருக்க வேண்டும். இவற்றையே நாம் என்னன்னு சொல்றோம்? குறைவன் சொல்றோம். இது நம்மளுடைய முக்கியமான ஒரு 1 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு பகுதி. இது குறைவன் என்றால் என்னங்கிறது ஒரு 4 மார்க் கேள்வியில கேட்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, இது தனி வரையறு நிறுவனமாக இருந்தால் மாணவர்கள் இதுல 2ஆ 7ஆ அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வரும். அதுல நம்ம தெளிவா இருக்கப்பட வேண்டியது 1 மார்க் பகுதியில நாம் மாணவர்கள் தனி வரையறு நிறுவனமாக இருந்தால் குறைந்தபட்ச நபர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் இருத்தல் வேண்டும்? அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள குறைந்தபட்சம் 2 பேர் இருத்தல் வேண்டும். பொது வரையறு நிறுவனமாக இருந்தால் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் இருத்தல் வேண்டும்? 5. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல தான் நம்ம மாணவர்கள் தவறுதலாக விடை எழுதுவாங்க. தமிழ் தானன்னு அசால்ட்டா விட முடியுமா என்ன? அத்தனை பாடங்களுமே நமக்கு முக்கியமானதுதான். இலக்கணங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். எழுத்துப்பிழை இல்லாம எழுதி பழகணும். தமிழ்லேயும் நல்ல மதிப்பெண்களை வாங்கலாம் பசங்களா. பெரும்பாலும் உங்க ஆசிரியர்கள் உங்க மேல அக்கறை இருக்கிறவங்க தான். துளியும் பயம் இல்லாம எந்த சந்தேகம் வந்தாலும் நேரடியா ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் சரியான விஷயம். மாணவர்கள் உங்களுக்குள்ள சந்தேகங்களை பரிமாறிக்கிறது இன்னும் குழப்பத்தை உண்டாக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு 2ஆம் தாள்ல தான் சந்தேகம் இருக்கு. அதாவது பசங்க ஈஸியா மார்க் எடுக்கிறது இந்த கவிதைன்னு ஆப்ஷன்ல வரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கவிதை சூஸ் பண்றது மார்க் ஸ்கோர் பண்ண ஈஸியா இருக்குமா, இல்ல கதை சூஸ் பண்றது மார்க் ஸ்கோர் பண்ண ஈஸியா இருக்குமா? கதை எடுக்க வேண்டுமா கவிதை எடுக்க வேண்டுமா என்று அதுக்கு 5 மதிப்பெண் பெற்றுள்ள வினா. அது அந்த வினாவிற்கு 5 மதிப்பெண் என்பதால் கவிதை எடுப்பதே சிறப்பானது. கதை எடுக்கும் பொழுது நம்ம கற்பனை திறனை வெளிப்படுத்துவதாக நினைத்து அதிக நேரம் நாம் செலவிட காரணமாக அமைந்துவிடும். அதனால் நேர விரயம் ஏற்பட காரணம் அதிகம். எனவே உடனடியாக சுருக்கமாகவும் 8 வரி எழுதினால் போதுமானது. கவிதையும் அதிகமாக எழுத வேண்டாம், 8 வரிகள் எழுதினால் போதுமானது. அதற்கு ஏற்றாற்போல் 4 வார்த்தைகள் அமைந்து 8 வரிகள் உள்ளது போல் எழுதி அந்த கவிதையை சுருக்கமாக முடித்தால் நேர விரயம் நிச்சயமாகும். முழுமையான 5 மதிப்பெண்ணும் பெற வாய்ப்புள்ளது. +2 படிக்கிறேன். எனக்கு 1 வேர்ட்ல ஃபுல் மார்க் வேணும்னா புக் பேக் படிச்சா போதுமா, லெசனுக்குள்ள இருந்தும் படிக்குமா? இப்போ புக் பேக்ல இருக்கிறது மட்டும் படிச்சா அவனால 30க்கு 30 மார்க் எடுக்க முடியுமா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா ஒரு 18 மார்க் எடுக்கலாம். அதோட கொஞ்சம் ஈஸியா இருந்தா யூ கேன் ஸ்கோர் அப் டு 22 மார்க்ஸ். அதுக்கு மேல எடுக்கவே முடியாது. நிச்சயமா மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்குக்குள்ள இருந்து தான் வரும். புக் பேக் மட்டும் நம்ம படிச்சோம்னா மேக்ஸிமம் we can answer 18 to 22. அதனால நீங்க புக் பேக் மட்டும் படிச்சா பிரயோஜனம் இல்ல. சென்டம் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா you have to study everything.
புக்குள்ளேருந்து படிக்கணும். புக் பேக்க படிச்சா உங்களால 30 கொஸ்டின் எழுத முடியும். ஈவன் 1 மார்க் நீங்க லூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் போயிடும். நீங்க இன்ஜினியரிங் மெடிசன் போகும்போது அது கஷ்டம். பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நார்மலா 10 மார்க்ல ஃபுல்லா எடுத்துருவீங்க மார்க், 5 மார்க்ல எடுத்துருவீங்க, 3 மார்க்ல எடுத்துருவீங்க. உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா 1 மார்க் தான். அந்த 1 மார்க் நீங்க ஃபுல்லா நல்லா பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி தரோ வித் தி புக். ஃபுல் புக்கை படிக்கணும் லைன் பை லைன். அப்புறமா பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி படிச்சு பார்க்கணும். ரெண்டாவது புக் பேக்க படிச்சீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் 30 மார்க்ஸ். கணக்கு பாடம்னா காது தூரம் ஓடுற ஆளா நீங்க? சூத்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு கோட்பாட்டின் படி கணக்கு பண்ணினா அத்தனை கேள்விகளையும் அட்டாக் பண்ணலாம், அசால்ட்டா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுக்கிறப்பவே பெரிய ஆடிட்டரா வரணும் என்கிற ஆர்வத்தோட தான் எடுத்திருப்பீங்க. ஆனா அக்கவுண்ட்ஸ்ல மார்க் ஆட்டம் கண்டா அஸ்திவாரமே ஆட்டம் கண்ட கதைதான். சோ கவனமா படிக்கணும். எனக்கு மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் அப்போ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள எப்படி முடிக்கிறது? இப்போ மேக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து முதல்லயே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல வந்து நீங்க முதல்ல வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்ப நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நல்லா கிளியரா தெரியும்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ அதுல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து ஏற்கனவே நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க 6 மார்க்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் என்ன. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்களோ, இப்போ 1 மார்க் எனக்கு நல்லா தெரியும் ஃபுல்லா தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா சீக்கிரமா நீங்க முடிச்சிடலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா பிராக்டிஸ் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கவே முடியாது. இப்ப கண்டிப்பா நீங்க இருக்கிற டைம்குள்ளார நீங்க இந்த இருக்கிற நாளுக்குள்ளார நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நீங்களாவே வீக்ல உட்காந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கலாம், எழுதி நீங்களே கரெக்ட் பண்ணலாம். அது நீங்க டைம் வச்சு நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த டைம்குள்ளார முடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அறிவியல் பாடங்களை திட்டமிட்டு படிச்சா போதும், முழு மதிப்பெண்களை வாங்கிடலாம். இத பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம மாணவர்கள் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. என் கெமிஸ்ட்ரி சென்டிமெண்ட் ரொம்ப ஆசை. ஆனா 22 லெசன் இருக்குது, 22 லெசன் படிக்கணுமா? நான் 22 பாடம் படிக்கணுமா சென்டம் எடுக்கிறதுக்கு? எனக்கு ஒரு சின்ன பாலிசி இருக்கு. எப்பவுமே கொஞ்சமா படிச்சுட்டு அதிகமா மார்க் எடுக்கணும். எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு நிற்க கூடாது. நீங்க படிக்கலாம், உங்களுக்கு நாளைக்கு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. அதனால அது 22 பாடத்துல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா 14 பாடம் படிச்சாவே யூ கேன் கெட் சென்டம். 14 பாடம் படிச்சீங்கன்னா 3 மார்க் நீங்க எழுதலாம், 5 மார்க் எழுதலாம், 10 மார்க். ஆனா 1 மார்க் படிக்கணும்னா மீதி பாடத்தை நீங்க 1 மார்க்குக்கு மட்டும் படிச்சுக்கணும். மீதி 14னா மீதி 8 பாடத்தையும் 1 மார்க்குக்காக படிச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 22 பாடம் இருக்கு. 22 பாடத்துல ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதை நீங்க படிக்க வேணாம், அதை நீங்க விட்டுடலாம். ஏன்னா அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம படிக்கலாம் கூட நம்ம வந்து செக்ஷன் ஏல வேற கொஸ்டின் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாடம் வந்து பீரியாடிக் கிளாசிபிகேஷன், அதுவும் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அப்ப பாத்தீங்கன்னா வால்யூம் 1ல நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஸ்கிப் பண்ணிடலாம், பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஸ்கிப் பண்ணிடலாம், தேர்ட் பி பிளாக் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வால்யூத்துல நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 3 பாடத்தையும் உங்களால ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் வால்யூத்துக்கு வாங்க. செகண்ட் வால்யூத்துக்கு வந்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க, வேணாம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1 ஸ்கிப் பண்ணுங்க, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 2 ஸ்கிப் பண்ணுங்க. அப்ப இதுல ஒரு 3 பாடம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறமா பயோ மாலிகுல் ஸ்கிப் பண்ணுங்க, ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் ஸ்கிப் பண்ணுங்க. இதை ஸ்கிப் பண்ணிட்டு மீதி மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே 8 பாடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு 14 பாடம் படிச்சா நிச்சயமாக நம்மளால மார்க் எடுக்க முடியும். ரெண்டாவது, நீங்க சூஸ் பண்ற பாடம் வந்து செக்ஷன் 4லயும் வர மாதிரி இருக்கணும், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அதுக்குள்ளயும் வர மாதிரி இருக்கணும். நீங்க ஒரு கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி நீங்க படிக்கிறது வந்து பார்ட் 4லயும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும், இங்கேயும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இது வந்து 30x1 30 மார்க். அப்ப நிச்சயமா நீங்க 1 மார்க் எடுக்கணும்னா நீங்க ஃபுல் புக்கை படிக்கணும். புக் பேக்க படிச்சா ஈஸியா நீங்க வந்து 30க்கு மார்க் எடுத்துடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15x3 45 மார்க். இப்போ உங்களுக்கு 21 3 மார்க் கேட்பாங்க. பிசிக்ஸ்ல 20 கேட்பாங்க. பிசிக்ஸ்ல 20 கேட்டு 15 எழுத சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு மொத்தம் 21 கொஸ்டின் கேட்டு 15 கொஸ்டின் எழுதினா போதும். நம்மளுக்கு ஒரு பிசிக்ஸ் காட்டில நம்மளுக்கு ஒரு இது இருக்கு. ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நிச்சயமா 2 இல்லாட்டி 3 ப்ராப்ளம் தான் கேட்பாங்க 3 மார்க்ல. ஆனா பிசிக்ஸ்ல அப்படி இல்ல, 4ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இங்க நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இப்ப நீங்க எத்தனை பாடம் படிக்க போறீங்க? மொத்தம் 14 பாடம். 14 பாடம் படிச்சீங்கன்னாவே உங்களால 16 3 மார்க் எழுத முடியும். 14 பாடம் படிச்சாவே உங்களால எத்தனை 3 மார்க் எழுத முடியும்? 16 3 மார்க் எழுத முடியும். அதுக்கடுத்தது வந்து பார்ட் 3. இப்ப பார்ட் 3ல பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏன்னு ஒன்னு இருக்கும், செக்ஷன் பின்னு ஒன்னு இருக்கும், செக்ஷன் சின்னு ஒன்னு இருக்கும். செக்ஷன் ஏ இப்ப பாத்துங்க, செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏல 4 கொஸ்டின் இருக்கும். 4ல நீங்க 2 ஆன்சர் பண்ணலாம்.
செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆல் டுகெதர் எத்தனை கொஸ்டின்? 12. நீங்க ஆன்சர் பண்ண பொறுத்து 7. நீங்க செக்ஷன் ஏல 2 எடுத்துக்கலாம், செக்ஷன் பி ல 2 எடுத்துக்கலாம், செக்ஷன் சி ல 3 எழுதலாம். இல்ல செக்ஷன் ஏல 3 எழுதலாம், செக்ஷன் பி ல 2 எழுதலாம், செக்ஷன் சி ல 2 எழுதலாம். உங்களுடைய சாய்ஸ். இது ஏதாவது ஒரு செக்ஷன்ல நீங்க 3 கொஸ்டின் எழுதியே ஆகணும். நீங்க ஏதாவது ஒரு செக்ஷன்ல 4 எழுதிட்டீங்கன்னா இன்வாலிட் ஆயிடும். சோ அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. செக்ஷன் ஏல, சப்போஸ் செக்ஷன் ஏல ஃபார் எக்ஸாம்பிள் டி பிளாக் கொஸ்டின் எழுதுறேன்னு வச்சுக்கோ, அது ஒன்னு அட்டென்ட் பண்ணு. அதுக்கு அடுத்தது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிக்கிற, அதை நீ அட்டென்ட் பண்ணல. அதே பாடத்துல நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம்? கோஆர்டினேஷன் முடிஞ்சிச்சு, டி பிளாக் முடிஞ்சிச்சு, எஃப் பிளாக் அட்டென்ட் பண்ணலாம். அப்ப அங்கே எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்க? 3. நல்லா கவனிச்சீங்க. செக்ஷன் ஏல நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒன்னு நீங்க டி பிளாக் ஆன்சர் பண்ணலாம், இல்ல அடுத்தது என்ன சொன்னேன், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஆன்சர் பண்ணலாம், இன்னொன்னு எஃப் பிளாக் ஆன்சர் பண்ணலாம். அப்ப செக்ஷன் ஏல உங்களுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்குது? 15 மார்க் கிடைக்குது. சோ யூ ஆர் கெட்டிங் 15 மார்க்ஸ். நவ ஐ கம் டு செக்ஷன் பி. தம்பி செக்ஷன் பி ல 4 கொஸ்டின், நோ நீட் ஆஃப் ஆன்சரிங் 4. யூ கேன் ஆன்சர் ஒன்லி 2. ஏன்னா ஏற்கனவே 3 ஆன்சர் பண்ணிட்டீங்க செக்ஷன் ஏல. செக்ஷன் பி ல 2 ஆன்சர் பண்ண போறீங்க. அப்ப செக்ஷன் பி ல எதை சார் சூஸ் பண்ணலாம்? மொத்தம் 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க, இல்ல கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துல இருந்து கேட்பாங்க. தேர்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஃபோர்த் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 2. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 2 நம்ம பண்ண போறது இல்ல, கெமிக்கல் கைனடிக்ஸ் நம்ம பண்ண போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்? தெர்மோடைனமிக்ஸும் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். அப்ப எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறோம்? 2. அப்ப 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா you will be getting what? 10. இங்க 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க, இங்க 2. Then last you come to section C. செக்ஷன் சி ல எத்தனை ஆன்சர் பண்ணோம்? இன்னும் ஒரு 2 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணோம். then only you will be getting all together how much? 7 questions. அப்ப செக்ஷன் சி ல 2 ஆன்சர் பண்ணீங்கன்னா you will be getting 2. all together you are answering what? 7. so 7 into 5 35. ஒரு பையன் கோட்டேலி ஆஃபேலிலே என்ன பண்ணிடணும்? செக்ஷன் சி லயும் பார்ட் 3 லயும் பார்ட் 4 லயும் சென்டம் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்ப சென்டம் எடுக்க ஆரம்பிச்சா தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல 3 மார்க்ஸ்ல சென்டம் வரும். 3 மார்க்ஸ்ல பிரச்சனையே வர்றது 3 மார்க்ஸ் 1 மார்க் தானடா. 10 மார்க் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், 5 மார்க் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு பிரச்சனைன்னு வர பொறுத்து வந்து 3 மார்க்ஸும் 1 மார்க் தான். இந்த 3 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அந்த 3 ரிவிஷன் எக்ஸாம் வருது பாத்தீங்களா, அதுல நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் கம். இப்ப செக்ஷன் ஏ ல 15 மார்க், செக்ஷன் பி ல 10 மார்க், செக்ஷன் சி ல 10 மார்க். சார் அப்படின்னா சார் செக்ஷன் சி ல சூஸ் பண்ணலாம். ஈஸி, ஈத்தர்ஸ் இருக்கிறது மொத்தமே 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டின்ல தான் திருப்பி வரப்போகுது. செக்ஷன் சி ல ஒரு பாடம் வந்து ஈத்தர்ஸ் அட்டெண்ட் பண்ணு, இன்னொன்னு கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன். அப்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல 35 மார்க் வந்துருச்சு, பார்ட் பி ல ஒரு 45 வந்துருச்சு, பார்ட் ஏ ல 30. நெக்ஸ்ட் நமக்கு லாஸ்டா வரப்போறது வந்து பார்ட் 4. பார்ட் 4 பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி வரும். 4 கொஸ்டின் எழுதணும், அதுல 5 மார்க் கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். 5 + 5 புட் டுகெதர் 10. நீங்க என்ன பண்ணும்? 17 ஒரு கொஸ்டின் வரும், 70A. அது வந்து ப்ராப்ளம் எப்படி நீங்க சூஸ் பண்ணணும்? 1 ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் சூஸ் பண்ணா டி பிளாக் கை வைக்கணும். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் எழுதுற மாதிரி இருந்தா டி பிளாக் அதுக்கு பேர். இல்ல எனக்கு ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் கஷ்டமா இருக்குது, டி பிளாக் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா you switch over to another one. அடுத்தது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. so you have to take கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்க்கு எதிரா பேர் அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1ல இருந்து ஒரு ப்ராப்ளம் வரும், அதை ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எழுதணும். பட் நம்ம சிஸ்டம் பிரகாரம் 14 பாடம் சொல்லியிருக்கிறேன். இந்த 14 பாடத்துல ஐ எம் ஸ்கிப்பிங் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1 and 2. so no need of choosing electrochemistry 1 and 2 and carbonyl compounds. better you choose hydroxy derivatives and D block. இந்த hydroxy derivatives நீ அந்த பாடத்தை படிச்சினா இங்க ஒரு 5 மார்க் வருது, 3 மார்க்ல 2 3 மார்க் வருது. டி பிளாக் இங்க படிச்சேன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு 5 மார்க் வருது, பார்ட் ஏல ஒரு 5 மார்க் வருது, 3 மார்க்ல 2 3 மார்க் வருது. சோ நீங்க சூஸ் பண்றது வந்து இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஸ்கோர். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல, ஜாலியா ரிலாக்ஸா படிக்கலாம். பட் என்ன பண்ணணும்? அப்பப்போ முடிச்சுக்கணும். சிலர் என்ன சொல்லுவான், சார் என்னால வந்து லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மினிமம் பாடம் கொடுங்க சார், 3 பாடம் படிச்சா கெமிஸ்ட்ரி பாக்குறேன், புக் பேக்க ஃபுல்லா படிச்சிருங்க, 18 மார்க் கிடைக்கும். எப்படி டஃப்பா இருந்தா கூட 15 மார்க் ஈஸியா பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை மார்க் நம்மளுக்கு தேவை? 30 மார்க். ஈத்தர்ஸ் படிச்சுக்கோ, அதுல ஒரு 5 + 2 1 மார்க் 7 மார்க். எஃப் பிளாக் படிச்சுக்கோ, 5 + 2 1 மார்க் 7 மார்க். 7 7 எவ்வளவு ஆச்சு? 14 மார்க். கெமிஸ்ட்ரி ஆக்ஷனுக்கு வா.
கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன்ல ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் படி 5 3 4 8 7 7 14 14 ஒரு 8 எவ்வளவு ஆச்சு 22 மார்க் 22 நீ உனக்கு 1 பட்ல ஒரு 18 மார்க் கிடைக்கும் போது எவ்வளவு ஆச்சு மொத்தம் 40 மார்க். சரி டஃப்பாவே திருத்தனா 10 மார்க் போயிடுச்சு. then you will be getting how much 30 marks. ஈஸியா பாஸ் ஆயிட்டு போலாம். so my aim பார்ட் 4ல நீங்க சூஸ் பண்ணும்போதும் கரெக்டா சூஸ் பண்ணீங்க. நீங்க ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் பார்ட் 4ல அட்டெண்ட் பண்ணாதீங்க. பயோமாலிகல்ஸ் அட்டெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறது வந்து ஒன்னு ஹைட்ராக்சி டெரிவேட்டிவா இருக்கணும், டி பிளாக்கா இருக்கணும். அடுத்த சாய்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்னு ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அதையும் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஐசோமெரிசம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கார்பாக்சாலிக் ஆசிட்னு ஒரு பாடம் இருக்கும். அதை நீங்க படிச்சீங்கன்னா சப்போஸ் பார்ட் சிலயே ஆன்சர் பண்ணலாம். சார் பார்ட் ஏ எனக்கு டஃபா இருக்கு. ஆனா இங்க ஒன்னு பாத்துங்க, செக்ஷன் பி ல உங்களுக்கு இருக்கிறது 2 சாய்ஸ் தான். ஏன்னா நீங்க 2 பாடம் தான் படிக்கிறீங்க. எந்த பாடத்தையும் கொஸ்டின் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு பாடம்னா மொத்த கொஸ்டின் படிச்சிருங்க, ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஈஸிலி யூ கேன் கெட் சென்டம். சென்டம்ன்றதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நிச்சயமா புக்குக்குள்ள தான் கேட்க முடியும், புக்குக்கு வெளியில இருந்து வர போறது இல்லை. ஆனா புக்குக்குள்ள வரும் அப்படின்றதுனால நீங்க படிக்கும் பொழுதுமே ஞானமா எடுத்த ஒண்ணுமே பிளான் பண்ணீங்க. இத்தனை பாடம் தான் நான் படிக்க போறேன், இத்தனை பாடத்துக்குள்ள நான் மார்க் எடுக்க போறேன், அதை நீங்க மைண்ட் செட்டப்பா வச்சுங்க. போட்டு இதை எடுத்து அதை எடுத்து தரந்துக்கு இருந்து கடைசி நேரத்தில் ஒருத்தர் வருவான், அடே இது படிச்சுக்கோன்னுவான், இன்னொருத்தர் வருவான் அதை படிச்சுக்கோ. நோ, just you choose only 14 lesson out of 22. If you are thorough with the 14 lessons, surely you will get centum. I'll write and give. Okay, for 1 mark you have to study everything. 1 mark full படிக்கணும்டா. 3 மார்க்குக்கு அந்த 14 பாடம் படிச்சா 16 क्वेश्चन. If you want to add extra னா நீங்க ஏதாவது ஒரு 2 பாடத்தை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவே தான் you can score very good marks. பயாலஜி குரூப் படிக்கிறேன். எனக்கு வந்து மேக்ஸ்ல வந்து எக்ஸாம் கிட்ட வந்துட்டே இருக்கு. அதனால எந்தெந்த சாப்டர் படிச்சா ஈஸியா பாஸ் ஆகலாம் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல, அதான் என்னோட டவுட். இப்போ வந்து மேக்ஸ்ன்றது வந்து பொதுவா எல்லாருமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டா ஃபீல் பண்றாங்க. அதுதான் ஒரு மேக்ஸ்ல வந்து ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு ஒரு மெயின் ரீசன் அது. மற்றபடி மேக்ஸ் வந்து பாஸ் பண்றதுக்கு கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது மேக்ஸ் வந்து யாருனாலுமே ஈஸியா நீங்க போட்டுடலாம், கஷ்டமே கிடையாது. அதுக்கு நீங்க கவர் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது செகண்ட் சாப்டர்ல 10 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ்ல இருந்து பாருங்க. செகண்ட் சாப்டர் 10 மார்க்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 20 क्वेश्चंस இருக்கு. இப்போ 6 மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது உனக்கு 10 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் லிமிடெட் क्वेश्चंसன்றனால ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் பாரு. 10 மார்க்ஸ்ல வந்து 20 क्वेश्चंसல 2 क्वेश्चंस வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுல கண்டிப்பா அதுல 20ல இருந்து 2 क्वेश्चंस கேட்பாங்க. அப்ப அந்த 20ல இருந்து 2 அட்டெண்ட் பண்ணும்போது 20 மார்க்ஸ் வந்துரும். அதுக்கு அடுத்தபடியா வந்து 4th சாப்டர் 10 மார்க்ஸ். இப்போ 4th சாப்டர்ல மொத்தம் 28 10 மார்க்ஸ் இருக்கு. அதுல 3 10 மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்க அந்த 3மே அட்டெண்ட் பண்ணீங்கன்னா 30 மார்க்ஸ் வாங்கிடலாம். இதுல நிறைய பேர் வந்து அந்த பிராக்டிகல் ப்ராப்ளம் போட்டுருவீங்க. அது யாரெல்லாம் வந்து அந்த ட்ரேஸ் பண்றோம் இல்லையா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பாரபோலா 3மே, இப்போ அதை ட்ரேஸ் பண்ணி நீங்க அந்த வெர்டெக்ஸ், ஆரிஜின் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. அந்த ப்ராப்ளம் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றவங்க அதை மட்டும் விட்டுடலாம். இப்போ அதை விட்டீங்கன்னா மீதி வந்து உங்களுக்கு வந்து 17 क्वेश्चंस இருக்கு. அந்த 17 क्वेश्चनல உங்களுக்கு ஒரு 2 10 மார்க்ஸ் வரும். அப்ப அதுல ஒரு 20 மார்க்ஸ் நீங்க வாங்கிடலாம். எல்லா क्वेश्चனும் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா 30 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது வந்து 9th சாப்டர் பாருங்க. 9thல வந்து மொத்தமே வந்து உனக்கு வந்து 15 10 மார்க்ஸ் தான் இருக்கு. அந்த 15 10 மார்க்ஸ்ல இருந்து ஒரு 10 மார்க்ஸ் வரும். இப்போ அந்த 10 மார்க் வந்து நீங்க வந்து எல்லாமே உனக்கு வந்து ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் வரும். அந்த 5 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுவீங்க. எபிலியன் குரூப்ன்றப்ப சேர்த்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து ப்ரூவ் பண்ணுவீங்க. அதை மட்டும் நீங்க அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளமுமே வரும். அதனால நீங்க 9th சாப்டரும் நீங்க கவர் பண்ணலாம். இப்போ இந்த இதை தவிர நீங்க 6 மார்க்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் 6 மார்க் வந்து 2 क्वेश्चन வரும். அதை நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து போட்டுருவீங்க 6 மார்க்ஸ். அதே மாதிரி 9th சாப்டர்ல 2 6 மார்க் நீங்க போட்டுடலாம். ட்ரூத் டேபிள் கண்டிப்பா ஒன்னு வரும், தெரியும் உங்களுக்கு. இப்போ அதுல வந்து 2 6 மார்க் வந்துருது. இதை தவிர 1 வேர்டுன்னு பார்க்கும்போது 40 क्वेश्चंसல 30 क्वेश्चंस வந்து உனக்கு புக் பேக் क्वेश्चंस தான் வரப்போகுது. அப்ப நீங்க அந்த 30 क्वेश्चंसக்கு நீங்க நல்லா ரெடி பண்ணீங்கனாலே போதும். இருக்கிறனால நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பிராக்டிஸ் இல்லைனாலே பிரச்சனை தான். நீங்க வந்து ஒழுங்கா அதை டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க பாஸ் பண்றதுன்றது ஒரு கஷ்டமே கிடையாது. அதே மாதிரி எந்த சாப்டர் நீங்க எடுத்துட்டீங்கனாலும் அதை ஃபுல்லா கவர் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதுல தப்பு பண்றாங்கன்னா, இப்போ லாஸ்ட் 10 years क्वेश्चन எடுத்து பாக்குறது, இல்ல 5 years क्वेश्चन எடுத்து பிராக்டிஸ் பண்றது, அதோட முடிச்சுட்டு போறதுனால தான் அங்க போகும்போது நீங்க பார்த்த क्वेश्चंस வராம இருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க அந்த மாதிரி பார்க்காம எந்த சாப்டர் எடுத்துட்டீங்கனாலும் அதை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய மார்க்ஸே நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அப்ப நீங்க பாஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் பாஸ் வாங்கணும் மேக்ஸ்ல அப்படின்னா செகண்ட் சாப்டர்ல 20 क्वेश्चंस, அதே மாதிரி 4thல 28 क्वेश्चंस. இப்போ அதுலயே உங்களுக்கு வந்து 5 10 மார்க்ஸ் வந்துருது. அப்ப 50 மார்க்ஸ் வந்துரும். பிளஸ் நீங்க அடுத்து வந்து ஒன் வேர்ட் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுலயே மார்க் வந்துடும், 80 மார்க்ஸ் வந்துடும்.
ஆசிரியர்கள் சொன்ன சின்ன சின்ன அறிவுரைகளை கூட அலட்சியப்படுத்தாம காதுல வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்துங்க. உங்க எதிர்காலம் என்கிற கடிவாளம் உங்க கையில தான் இருக்கு. பிசிக்ஸ்ல ஒரு டவுட். கொஸ்டின் பேப்பர்ல கம்பல்சரி கொஸ்டின்ல நான் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது. அது எப்படி எழுதுறது? கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து புக்ல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். அது எப்படி பேட்டர்ன் கேட்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, எக்ஸாம்பிள்ல இருந்து ஒன்னு இருக்கும், எக்ஸசைஸ்ல இருந்து ஒன்னு இருக்கும். எக்ஸசைஸ் வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் பாத்தீங்கன்னா கைடு இருக்காது, ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது, அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பெஸ்ட் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நீங்க எல்லா 10 லெசனும் என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிள் சம் நீங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எக்ஸாம்பிள் சம் போடும்போது போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அப்போ போன வருஷம் எடுத்து பார்க்கும்போது போன வருஷம் வந்த லெசன்ல இருந்து வந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இந்த வருஷம் வராது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லெசன் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது போன வருஷம் வந்த லெசன் எல்லாம் இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் இந்த வருஷத்துல வர்றதுக்கு ரொம்ப டவுட் தான். அப்படி கேட்க மாட்டாங்க. நீங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல வச்சு நீங்க கேட்டு பாருங்க. டீச்சர்ஸும் கண்டிப்பா சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. நீங்க அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் எழுதணும் அப்படின்னா ஃபுல்லுமே எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க எல்லாத்தையுமே போட்டாலே போதும், ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடலாம். தும்ப விட்டு வாழ பிடிச்ச நிலையில இருக்கிற மாணவர்களுக்கும் சரியான வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நம்பிக்கைதான் அஸ்திவாரம். அது ஆட்டம் காணாத வரைக்கும் நமக்கு வெற்றி நிச்சயம். ஆழ்ந்து படிக்கிறத வாடிக்கையா வச்சுக்குங்க, வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.